ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வித்தியாசமான முறையில் ஒரு சுவையான அப்புறம் ஹெல்த்தியான கேசரி செஞ்சு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரொம்ப வேலையாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நெய்யில் இதையும் நல்லா என்ன சொல்லுவாங்க, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஓகே வறுத்து எடுத்துக்கிட்டேன். வந்தோடனே நான் பாட்டுக்கு மடமடன்னு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா, அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி நான் எடுத்து வச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரவை மாவு. ரவையை வந்து நெய்யில் போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய்யில், டேபிள் ஸ்பூன் நெய்யில் ரவை மாவு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கள, அதே போல் தான் இதையும் நெய்யில் போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக 1 கப், இந்த மாதிரி கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கப்பு இருந்தாலும் சரி, குடமாவே இருந்தாலும் சரி, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு அன்னாசி பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் இதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு பால் நான் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதுக்கு மேலுக்கு என்னடா மஞ்சளாக அப்படியே மிதக்குதே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து நான் நெய் எடுத்தேன் அந்த கரண்டியில், அதனால் அந்த கரண்டி உள்ளுக்கு போட்டனால நெய் மேலுக்கு மிதக்குது, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், அதே கப்பில் சீனி, 1 கப் சீனி. உங்களுக்கு எந்த அளவுக்கு சீனி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவும் சேர்த்துக்கலாம், குறைச்சும் சேர்த்துக்கலாம். 1 கப் சீனி எடுத்துகிட்டு அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்து இந்த பழத்தோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பழம்னு பார்க்குறீங்களா? இதுவும் அன்னாசி பழம் தான். அன்னாசியும் அப்புறம் பனானா, வாழைப்பழம். அன்னாசியும் வாழைப்பழமும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், சாப் பண்ண மாதிரி. அதில் வந்து சீனியை சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோமா அது நல்லா சாஃப்டாயிரும், அதுக்காக தான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள். சமையலும் சொல்லலாம். உப்புமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். இப்போது நான் அரைச்சி வச்ச அன்னாசியை இந்த சட்டியில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சொட்டாக இருந்தாலும் விடக்கூடாது. அதோடு சீனியில் சாப் பண்ணி எடுத்து ஊற வச்ச பழத்தையும் சேர்த்துக்கலாம். அதோடு நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு பலகாரத்தில் நம்ம உப்பு சேர்க்கும் பொழுது அது வந்து எக்ஸ்ட்ரா சுவையை கூட்டி கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு போடாமல் எந்த பலகாரமும் சரி, எந்த சமையலும் சரி நம்ம சாப்பிட்டோமா அது நல்லா இருக்காது. உப்பு போட்டாச்சு. ஓகே, நான் சீனியும் அதில் போட்டுக்கலாம். 3/4 கப் சீனி கரைஞ்சதும் நான் என்ன பண்ண போகிறேன், 1.5 கப் பால் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நல்லா கொதிக்க விடலாம். இதோடு சேர்த்து நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கலரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைனாப்பிளோட கலரு நல்லா இதில் கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வறுத்து எடுத்து வச்சு ரவையே இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், புகை ஒரு பக்கம் வீடியோவை மறைக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நெய் சேர்த்துக்கும் பொழுது நல்லா மணமாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்க போகிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தட்டில் போட்டுட்டு மேலுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதை அப்படியே பூசி வச்சுட்டேன். இது வந்து ஒரு ½ அன் ஹவரில் இது நல்லா இறுகிடும். ½ அன் ஹவர்னு தேவையில்லை, இது நல்லா ஆறிடுச்சுன்னா அது தானாகவே இறுகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இறுகின பிறகு நாம் பார்க்கலாம். இப்போயே சாப்பிட்டு போல் இருக்குது, என்ன பண்ணுறது, இதை நோண்டி வச்சுட்டா பசிகமாக இருப்பேன் கேமராவில், அதான் கொஞ்சம் பொறுப்போம். மீனும் பொறு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கட்டிருச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொல்லை பண்ண போகிறேன். இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வெட்டும் பொழுது கத்தியில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம். நான் இப்போது நெய்யில் தடவிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அந்த கத்திலையும் ஒட்டது, நம்ம வெட்டு போதும் அப்படின்ற
வெட்டும்போதும் அது அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டாமல். அதுக்காக தான் நான் அப்படி பூசிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பூசிக்கோங்க. பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது அழகு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டா அப்படி தான் இருக்குது. நான் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டேன். சும்மா விடுவேனா பால் போட்டு செஞ்சனாலே, அதாவது அதோடு சேர்த்து பைனாப்பிளும் போட்டு அரைச்சி செஞ்சனால பைனாப்பிளோட வாசம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது, க்ரீமியாக இருக்குது, சுவையாக இருக்குது. இதோட சுவையை சொல்ல தெரியல, ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்படி தான் இருக்கும், உங்களுக்கே பிடிச்சி போயிடும். இந்த கேசரி ரொம்ப ஹெல்த்தான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், டீ டைமுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்மையாக இருக்குது. ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க, அப்படி இருக்கும். எப்படி இந்த கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நீங்கள் புதுசாக உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நான் போடுற எல்லா சிம்பிளான சமையலும் உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இயல்பான வாழ்க்கை சமையல் தான். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சமைக்கிறது தான். சமையல் சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், டோ. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், ஆனால் இருக்கணும் உங்களுக்காக, வேறு யாருக்கும் இல்லை, உங்களுக்காக தான் இப்போ நான் சாப்பிட்றேன். இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். செம்ம இந்த அன்னாசி பழம் இருக்குது, அதோட மனம் இருக்குது, அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும், ஓகேங்களா?